உங்க அப்பா ஒருத்தி வச்சிருக்காரு. எங்க அப்பா ஒருத்தி வச்சிருக்காரா? வேலைக்கு வச்சிருக்காரு. மத்தப்பா கூப்பிடுறேன் பாக்குறீங்களா? அம்மா வணக்கம் சொல்லி. அம்மா வணக்கம்மா. வணக்கம். 16 வெற்றி பெறுவார்கள். ஆமா, நான் 16 வெத்து இங்க உருளியில பால்வாடி வச்சேன். குழந்தை பிறந்துருச்சு. அம்மா சத்தியமா உங்க அப்பா என்னையத்தான் வச்சிருக்காரு. மூச்சு தண்ணி போயிருமே எதுக்கு அப்பாவுக்கு? ஆமா ஆமா அம்மா நம்ம சேராம சேர்ந்துருக்கான், கூடாம கூடி இருக்கான். நம்ம 3 பேரு இதுக்கு போமா? எதுக்கு? காவலுக்கு. அது மட்டும் எதுக்குன்னு கேட்க தெரியுது. எதுக்கு பயமுடுத்தாதடி பாவம் சின்ன பிள்ளை. நம்ம அப்பா கண்ணு எடுத்து போய் காட்டுல போய் காவல கொடுத்துருக்காரு. ஆமா, அப்பா கண்ணு கருத்துமா காவலுக்கு பார்க்க சொல்லி எல்லாரும் காவலுக்கு போமா? இந்தாருங்க, சும்மா இந்த காவலுக்கு போறேன், இந்த அதுக்கு போறேன், இதுக்கு போறேன், இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறப்படாது. உங்க அப்பா வந்தாலும் அப்படித்தான் சொல்லுவார், வயசான மனுஷன். நம்ம எல்லாம் சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடி இருக்கான். நம்ம 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாடணும். என்ன விளையாட்டு? நீங்க சொல்லுங்க, இடத்தின் தலைவி நீங்க தானே, நீங்க சொல்லுங்கம்மா. ஏதாவது நம்ம எல்லாரும் கும்மி கொட்டி விளையாடலாமா? கும்மி கொட்டியா? ஏன் உனக்கு கும்மி கொட்ட தெரியாதா? அம்மா, இந்த கும்மி கொட்டுறதுலாம் பழைய விளையாட்டு, புதுமையான விளையாட்டு சொல்லுங்க. நீ சொல்லிடு ஏதாவது ஒரு விளையாட்டு. அப்புறம் என்ன விளையாட்டு? ஓடி பிடிச்சு விளையாடலாமா? ஓடி பிடிச்சா? அடியே புதுச்சா ஏதாவது ஓடி பிடிச்சா? ஏன் இங்க வாங்கடி, நான் ஒன்னா ஓடிட்டு பிடிப்போம் 2 வரைக்கும் வாடி. சொல்லி தொலைடி. நீயே சொல்லிடு என்ன விளையாட்டு விளையாடலாம்? தள்ளு தள்ளு, நான் அம்மாட்ட கேக்குறேன். தள்ளு தள்ளுடி. அம்மா இங்க வா, நீ தள்ளுறீங்க வாடி. இன்னைக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து உருளில புள்ளப்பட்டு விளையாடு. எனக்கு தெரியாதுமா, இன்னைக்கு விடியறதுக்கெல்லாம் தரணி அம்மா வள்ளியம்மா, இன்னைக்கு நான் விடியறதுக்கெல்லாம் இந்த உருளி ஆம்பளைகளுக்கு பிள்ளை பெத்து ஆகணும். என்னை மாதிரி பிறக்கும் பிள்ளை உனக்கெல்லாம். ஆமா, மசுறு மாதிரி இருக்கும். உனக்கெல்லாம் பிறந்த பெருச்சாடி தாண்டி பிறக்கு. ஆமா, பிள்ளை பெத்துட்டால் அப்படி இருக்கும். அந்த விளையாட்டுல நம்ம விளையாடக்கூடாது, வேற விளையாட்டுல ஆடுவோம். வேற விளையாட்டுல என்ன விளையாடுவான்? ஆத்தி பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு பாத்தீங்களா? நம்ம குறிஞ்சியில இவ்வளவு மலையில இருந்து வர தண்ணி, குறிஞ்சியே பூமலம் எப்படி குலுங்குதுன்னு பாத்தீங்களா? குருஞ்சியிலே பூமலர்ந்து
மலைகளில் இருந்தே வரும் தண்ணீரின் இடையே பூத்து பூத்து குலுங்கும் தாமரை பூக்களை பார்க்கும்போது உனக்கு என்ன தோன்கிறது? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமா தோணுது. உனக்கு என்ன தோன்கிறது? என்னடி புல்லு பொழுதுக்கு பாய்ச்சிக்கிட்டியா புல்லு புல்லுன்னு போயிட்டா. ஏம்மா இங்க என்ன இருக்குது? தண்ணி ஊத்துதோ? இங்க ஊத்துது தண்ணி. ஆமா. பூவு என்ன பூவு இருக்கு? தாமரை பூ. இங்க. ஆனா அடிக்கிறிய பாரு பிராடு. ஏய் சும்மா சொல்லாதடி. ஏண்டி உனக்கு ஏத்த பூ இருக்கு. என்ன பூ? ஊமத்தம்பூ. எனக்கு அந்த பூவெல்லாம் பிடிக்காது. உனக்கு பிடிச்ச பூ எதுடி? சூம்பு. சூம்பா? ஐயோ கடவுளே இறைவா சொல்லுங்கம்மா. சரி அப்புறம் பூத்து குலுங்க பூவு, அப்புறம் தண்ணி, வேற என்னமா இருக்கு? வேற என்ன இருக்கு? பார்த்து ரசீடி நந்தவனத்தை. சரி சரி. ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. உங்களை பார்த்தவனே எனக்கு அப்படி இருக்கு. எப்படி இருக்கு உனக்கு? குளு 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 குளுன்னு இருக்கணும்ல. ஆமா ஆமா. சொல்லுங்கம்மா, வேற என்னம்மா சொல்ல போறீங்க? அதோ பார், பறவை எல்லாம் கூட்டமா வருது. தந்தையா நம்மகிட்ட என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? காவலுக்கு போக சொன்னாரு. காவலுக்கு போக சொன்னாரு. ஆமா. இங்க பாரு, இப்படி பறவை வருது, நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க பறவைகளை வெட்டலாம். நெளி பாக்கலையா?